Hi friends, welcome back to Birla's Parvai. நம்ம சேனல்ல ஸ்கூட்டர் ரிவ்யூஸ் பண்ணிருக்கோம், பைக் ரிவ்யூஸும் பண்ணிருக்கோம். இப்போ அந்த வகையில பார்க்கறப்போ இப்போ ஒரு ஸ்கூட்டர் புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. அதே ஸ்கூட்டர் தான். ஆனா இப்போ ரீஃபர்பிஷ் பண்ண மாதிரியும் சரி ஒரு புது அப்டேட் கொடுத்த மாதிரி லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு ஸ்கூட்டர் என்னடான்னு பார்த்தா நம்ம TVS Jupiter தான். அப்படி ஒரு TVS Jupiter நம்ம 2013ல லான்ச் பண்ணாங்க. 2013ல லான்ச் பண்ணுறப்போ இந்த வண்டிக்கு உண்டான மவுஸு ஆக்டிவாவோட மார்க்கெட் சேல்ஸையும் சரி மார்க்கெட் ஷேரையும் பிடிக்க ட்ரை பண்ணிச்சு. இப்போவும் ஆக்டிவாவுக்கு சரியான காம்படிஷன்னா இந்த வண்டி தான். இப்போது இந்த ஜூபிட்டரில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படி சிறப்பாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அட் த சேம் டைம் இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட்டும் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வண்டியோட இன்டெப்த்தான ரிவ்யூ அண்ட் ரைடிங் ரிவ்யூ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டியில் என்னென்ன வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது டாப் ஆஃப் த லைன் ஸ்மார்டெக்ஸ் கனெக்ட் டிஸ்க் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் 1,11,000 கிட்ட இருக்குது. இப்போது 4 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அந்த 4 வேரியன்ட்ஸுமே டிஸ்க் அண்ட் ட்ரம் பிரேக்ஸ் ப்ளஸ் ஸ்மார்ட் கனெக்டோட வந்து இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்டான ட்ரம் வேரியன்ட் 97,000 ஆன்ரோடில் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஸ்மார்டெக்ஸ் கனெக்ட் ட்ரம் அப்படின்ற அந்த வேரியன்ட் பார்த்தா 1,02,000 கிட்ட போயிருக்கு. இப்போது இந்த ஸ்மார்டெக்ஸ் கனெக்ட் இல்லாத டிஸ்க் வேரியண்ட்டில் அப்படின்ற அந்த ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1,07,000 கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வண்டியில் ஏற்கனவே ஜூபிட்டருக்குன்னு உண்டான அந்த கலர்ஸ் இல்லாமல் இப்போ 2 கலர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பீகாக் ப்ளூ மாதிரி ஒரு ப்ளூ கொடுத்துருக்காங்க. இந்த ஷேடு பார்க்க செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இது இல்லாமல் ஒரு காப்பர் கலர் கொடுத்துருக்காங்க. செம்பு பாத்திரம் நம்ம சாப்பிடுவோம்ல, செம்பு குடிக்கிற தண்ணி செம்பு பாத்திரம், அந்த கலரில் ஒரு காப்பர் ஷேடில் கொடுத்துருக்காங்க. கலர் வைஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸிங் வைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரைஸிங் பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டியோட ஃப்ரண்ட் டிசைன் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டிசைனில் காருக்கு உண்டான ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட சரியான கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்தளவு இங்கே ஒரு பியானோ பிளாக் ஆக்சன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லாம்ப் கவுலில் இந்த ஹெட்லாம்ப்பு கிட்டத்தட்ட நம்ம அதே ஜூபிட்டர் மாதிரி தான் இருக்குது. பட் அட் த சேம் டைம் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஒரு ஹைபீம் லைட் வந்திருக்கு. இப்போ நம்ம அப்படியே கீழே வரலாம். கீழே வரப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ பெரிய பார் இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு DRL பார் கொடுத்துருக்காங்க. இது DRL கிட்டத்தட்ட நம்ம காரில் பார்க்குற மாதிரி சூப்பராக அப்படியே ஒரு ஸ்லிக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த DRL கீழே ஒரு பியானோ பிளாக் ஆக்சன் கொடுத்துருக்காங்க. வண்டி இன்னும் ஷார்ப்பாக தெரியறதுக்காக இது பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு சின்ன பீக் டிசைனில் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்ல போனால் இந்த வண்டியில் ஹசார்ட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹசார்ட் லேம்ப்ஸு ஃப்ரண்ட்டில் அப்படியே இண்டிகேட்டர்ஸோட அப்படியே கொடுத்துருக்கிறது பார்க்கலாம். இந்த DRLஸோட கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் ஹசார்ட் லேம்ப்ஸ் ஆன் பண்ணுறோம் பாருங்கள், அப்படியே தானாகவே மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மெர்ஜிங் பார்க்குறப்போ வண்டி பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக இருக்குது. இந்த வண்டியில் இந்த DRLஸோட இந்த இண்டிகேட்டர்ஸ் இன்டெகிரேட் பண்ணது அப்படி இந்த மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மெர்ஜ் ஆகிறது பார்த்தா நம்ம காசில் பார்க்குற மாதிரி, இந்த ப்ரீமியம் காசில் பார்க்குற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறப்போ ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் தெரியுங்க. இப்போ நமக்கு வண்டியில் கொடுத்துருக்க ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் பிரேக்கிங் பற்றி பார்க்கலாம். நமக்கு இங்கே ஹைட்ராலிக் ட்வின் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஹைட்ராலிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து நல்ல ப்ளஷ்ஷான ரைட் தருது. பட் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் தெரியுது. நமக்கு ஒரு 80% கிட்ட நமக்கு ஒரு ப்ளஷ்ஷான ரைட் தருது. அண்ட் அந்த 20%ல் ஒரு ஸ்டிஃப்னஸ் தருது. சரி, அப்படியே பிரேக் பார்த்தோன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த வண்டியில் ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் இருக்குது, டிஸ்க் பிரேக் ஆப்ஷனும் இருக்குது சொல்லிட்டு. ரெண்டுமே 130 mm கிட்ட கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர். பட் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நமக்கு ஒரு சிங்கிள் சேனல் ABS வச்சு கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காத இருக்கிறது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்ம டயர்ஸ் பார்க்கலாம். டயர்ஸை பொறுத்தளவு நமக்கு 90/90 12 inches டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க யூஸ் பண்ணியிருக்க டயர் பார்த்தா TVSோட சொந்த டயர்ஸான TVS டயர்ஸோட காண்டா 550Fன்னு சொல்லிட்டு ஒரு டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல கிரிப்பு தருது. சிட்டிலையும் சரி நம்ம வந்து ஓரளவுக்கு ஆஃப் ரோடும் டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணால் நம்ம ஒவ்வொரு பேட் ரோட்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த வண்டியோட ஃபியூவல் கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம். ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை நமக்கு 5.1 liters கொடுத்துருக்காங்க. இந்த 5.1 liters இங்கே ஃபியூவல் லிட் இங்கே கொடுத்துருக்காங்க. டேங்க் எங்கடா பின்னாடி இருக்குமே நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா பழைய ஜூபிட்டரில் பின்னாடி தான் இருந்துச்சு. பட் இப்போ பின்னாடி கிடையாது, நமக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் ஒரு முக்கியமான அப்டேட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஃபியூல் டேங்க் ஃப்ரண்ட் பிளேஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட சேசியே ஜூபிட்டர் 125, அதாவது இதோட பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லலாம். அந்த சேசியோட அடாப்டேஷன் தான் இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த சேசியில் இப்படி வந்து ஃப்ரண்ட்டில் இங்கே ஃபுல்லாகவே இந்த ஃப்ளோர் போர்ட் ஃபுல்லாகவே கீழே மவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஃபியூல் டேங்கோட பிளேஸ்மெண்ட் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ வண்டி இன்னுமே அஜைலாக இருக்குது ஓட்டுறதுக்கு. அண்ட் போன ஜூபிட்டர் கம்பேர் பண்ணையில் இந்த வண்டி 4 கிலோ வெயிட்டும் கம்மி. அந்த வெயிட் கம்மியானது நமக்கு இப்போ நான் ஜூபிட்டர் பர்சனலாக வச்சுருக்கேன், ஃபர்ஸ்ட் ஜென் ஜூபிட்டர். பட் அந்த ஜூபிட்டர் நான் ஓட்டுனதுக்கப்புறம் இது ஓட்டுறப்போ எனக்கு வந்து நல்ல மேஜரான டிஃப்ரென்ஸ் தெரியுது. சரி, இப்போ ஃபியூல் டேங்க் இங்கே வச்சுருக்காங்களே, அப்போ ஃபியூல் பம்ப் எங்கடா இருக்கும்? ஏன்னா கிராவிட்டி
இல்லாமல் எப்படி நமக்கு ஃபியூவல் பம்ப் ஆகி இன்ஜின்குள்ளே போகும் நீங்கள் பார்க்கலாம். BS6க்கு அப்புறம் அந்த எல்லா வண்டியுமே இப்போ ஃபியூவல் பம்ப்லையும் சரி, ஸ்பார்க் ப்ளக் இன்ஜெக்ஷன்னாலையும் சரி, அண்ட் வந்து ஃபியூவல் இன்ஜெக்டர்ஸ் நல்ல குவாலிட்டியான ஃபியூவல் இன்ஜெக்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன இப்போ அட்வான்டேஜ்னா, நமக்கு எந்த கிராவிட்டியில் வச்சாலுமே ஃபியூவல் கரெக்டாக பம்ப் ஆகி போகுது. ஸோ இந்த மாதிரி ஃபியூவல் டேங்க் ஃப்ரண்ட்டில் வச்சதுமே வந்து லேடிஸ்க்கும் சரி, இல்லை வந்து ஸ்கூட்டர்ஸ் தான் பெருசாக ப்ரிஃபர் பண்ணுற ஆளுங்களுக்கும் இங்கே ஃபியூவல் போடுறது ஒரு கன்வீனியன்ட்டான ஃபீச்சர்னு சொல்லலாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வண்டியோட ரியர் சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்கிங்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நமக்கு பின்னாடி கொடுத்துருக்கிறது ட்வின் டியூப் எமல்ஷன் டைப் ஷாக் அப்சார்பர். இது வந்து 3 அட்ஜஸ்டபிள் ப்ரீலோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ளஷ் வேணுமா இல்லை ஸ்டிஃப் வேணுமான்ற மாதிரி நான் ஏற்கனவே ஓட்டி பார்த்ததில் எனக்கு ஒரு 80% வரைக்கும் நல்ல ப்ளஷ்ஷான ரைட் இருக்குது, 20% ஸ்டிஃப்னஸ் தெரியுது. அஃப்கோர்ஸ் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கொஞ்சம் ரைடிங்கில் தான் இம்ப்ரூவ் பண்ணுது, ரைட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லலாம் கொஞ்சம் ஹை ஸ்பீடில் போகிறப்போ. அண்ட் பின்னாடி கொடுத்துருக்க டயர்ஸ்னு பார்த்தோன்னா நமக்கு 90/90 12 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே கான்ட்ரா 550 FTVSோட டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கிரிப்பும் சூப்பராக இருக்குது, ஃப்ரண்ட் கிரிப்பும் சூப்பராக இருக்குது ஓட்டி பார்த்த வரைக்கும். அண்ட் வந்து நான் இந்த இன்ஜின் வந்து திரும்ப ரீஒர்க் பண்ணியிருக்காங்க நான் சொல்லியிருக்கேன். இந்த இன்ஜின் ரீஒர்க் பண்ணதுக்கு இந்த எக்ஸாஸ்ட் நோட்டே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், நீங்கள் பாருங்கள். ஃபியூல் இன்ஜெக்டர் ஆன் ஆகுது, உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, பட் ஃபியூல் இன்ஜெக்டர் ஆன் ஆகுது ஒரு சூப்பரான ஃபீல் தருதுன்னு சொல்லலாம். இன்ஜின் அப்படியே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணதில்ல ஒன்ற அளவுக்கு ஸ்மூத்னஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் வந்து அவங்க வந்து ஒரு 95% வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இந்த இன்ஜின் நோட் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்ஜின் நோட் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வண்டியில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மேஜர் அப்டேட்ஸ் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன், இன்ஜின்லேருந்து எல்லாமே. இப்போ இந்த இன்ஜினில் ஒரு சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. ஐகோ அசிஸ்ட்னு இங்கே போட்டிருக்கதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஐகோ அசிஸ்ட் அப்படின்னா ஒரு மைல்ட் ஹைப்ரிட் பேட்டரி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த மைல்ட் ஹைப்ரிட் பேட்டரி சிஸ்டம் என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் பவர் பூஸ்ட்டு, அப்புறம் ஸ்மார்ட் டு சேவ் ஃபியூவல், அப்புறம் இன்ஸ்டன்ட் ரீசார்ஜ். இந்த 3 விஷயத்தையும் இந்த மைல்ட் ஹைப்ரிட்டில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த இன்ஸ்டன்ட் பவர் பூஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே, என்னடா பெரிய பவர் பூஸ்ட் எதாவது கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக கிடையாது. ஒரு 0.5 Nm ஆஃப் டார்க்கு பிக்கப் நமக்கு கிடைக்கும். இந்த 0.5 Nm ஆஃப் டார்க் நமக்கு எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல குயிக்காக நமக்கு ஏதாவது ஓவர்டேக் எடுக்கணும் அப்படின்ற வகையில் பார்க்குறப்போ, அந்த வகையில் இந்த 0.5 Nm ஆஃப் டார்க்கும் சரி, இந்த ஐகோ அசிஸ்ட் நல்ல ஹெல்ப் ஆகுது. அண்ட் என்ன கேட்டால் வந்து நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் இது எனக்கு பெருசாக வந்து ஒரு பெரிய கீ டிஃப்ரென்ஸ் கொடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா கொடுத்துச்சு, பட் ரொம்ப மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துச்சு. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாம். பட் வந்து இந்த ஸ்மார்ட் டு சேவ் ஃபியூவல் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் கொடுத்த வகையில் பார்க்குறப்போ இந்த வண்டி வந்து நல்ல ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த டெக்னாலஜி பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வண்டியோட ரியர் டிசைன் பற்றி நம்ம பார்க்கலாம். வண்டி ரியர் டிசைன் பொறுத்தளவுக்கு நமக்கு இங்கே ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே கிராப் ரயிலும் பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் iQube அவங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பார்த்த மாதிரி ஒரு சிமிலரான டிசைன்னு சொல்லலாம். இந்த பியானோ பிளாக் சரி, இந்த எல்இடி பிளேஸ்மெண்ட்டும் சரி. பட் வந்து இந்த எல்இடி யூனிட் வந்து பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது. கிட்டத்தட்ட டிஆர்எல் மாதிரி தான், இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எல்இடி டிஆர்எல்ல அதே மாதிரி இந்த எல்இடி லைட்ஸும் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அதே டிசைனில் பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஹசார்ட் ஆன் பண்ணுறேன். அதே ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி நமக்கு மர்ஜிங் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்க்குறதுக்கு சூப்பராக ஒரு மாதிரி அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஏதோ ஒரு ஹைடெக்கான ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஏதோ கார்லேருந்து இன்ஸ்பயர் பண்ண ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி தான் இந்த ஃபீல் தருது. வண்டியோட எர்கனாமிக்ஸ் பார்க்கலாம். சீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சீட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு சீட்டோட ஸ்டோரேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது இங்கே சாவிலே இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. அதை திறந்து பார்த்தா ஆத்தாடி என்னடா இவ்வளோ பெருசுக்கு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்ரோல் இங்கே ஃபியூல் டேங்க் இங்கே வச்சுட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு இன்னும் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 33 லிட்டர்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க, இல்லை மளிகை சாமான், இல்லைனா நம்ம ஒரு சின்ன ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் 2 ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் நீங்கள் வைக்கலாம். ஒரு மீடியம் சைஸான ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் கஷ்டப்பட்டு நீங்கள் வச்சிடலாம். ஏன்னா என்னோட ஹெல்மெட் பத்தலை. சூப்பரான பேடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் வந்து ஒரு 765 சீட் ஹைட் நமக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் எர்கனாமிக்ஸ் பற்றி பார்க்கலாம். வண்டியோட சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு நமக்கு 765 சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 6 ஃபீட் கை, எனக்குலாம் ரொம்ப அசால்ட்டாக ஈஸியாக இருக்குது. நான் இவ்வளோ பின்னாடி உட்காந்துட்டா கூட எனக்கு கால் நல்லா ஈஸியாக பதியுது. ஸோ அந்த வகையில் பார்த்தா பிரச்சனை இல்லை. அண்ட் இங்கே வந்து நம்ம ஃபோன் சார்ஜர் சாக்கெட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு யூஎஸ்பி டைப் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே அப்படியே ஃபோன் இங்கே வச்சுக்கலாம் நம்ம சார்ஜ் பண்ணுறப்போ, இல்லை நம்ம பர்ஸு ஃபோன் இங்கே வச்சுட்டு கூட நம்ம போகிறதுக்கு. ஸோ இந்த பாக்கெட் கொடுத்தது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு 163 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் லெங்த் அப்படின்னு பார்த்தா 1.8 மீட்டர்ஸ். அண்ட் வண்டியோட வீல் பேஸ் 1.2 மீட்டர்ஸ். அண்ட் வண்டியோட ஹைட் அப்படின்னு பார்த்தா 1.1 மீட்டர்ஸ் ஆஃப் ஹைட் கொடுத்துருக்காங்க. என்ன இருந்தாலும் இப்போ என்னோடய ஹைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த வண்டியாக கொஞ்சம் சிறுசாக தான் தெரியுது. பட் வந்து இப்போ ஒரு ஆவரேஜ் ஹைட்டான பர்சன், ஒரு மேனோ இல்லை லேடிஸோ ஓட்டினா கூட கரெக்டான ஹைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ரொப்போர்ஷனேட்டாக கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து பர்ஃபெக்ட் சிட்டி கம்யூட்டர்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இப்படி திருப்பி பார்க்குறப்போ
எனக்கு காலில் இடிக்குது, என்னோடய ஹைட்டு காலில் இடிக்குது. பட் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கவங்களுக்கு இடிக்காதுன்றது நான் நம்புகிறேன். எனக்கு கால் நல்லா இப்படி டியூடன் பண்ணி வச்சா நான் கொஞ்சம் உள்ள காலை அடிக்க வச்சுட்டு இப்படி தான் திருப்பணும். பட் இடிக்குது தான், இட்ஸ் ஓகே. டாலாக ஓட்டுறவங்களுக்கு தான் இந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். மற்றபடி இந்த வண்டியில் பெருசாக இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாருங்கள், ஒரு கலர் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு காம்பஸோட சிம்பிள் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியில் வந்து டிவிஎஸோட ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. ப்ளூடூத் மோட் நீங்கள் காட்டுது, ப்ளூடூத்தும் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன நம்ம காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் கன்சப்ஷன் எவ்வளோ இருக்குது, அண்ட் வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், அப்புறம் வந்து கால் அண்ட் எஸ்எம்எஸ் கலர்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் காட்டுது. அண்ட் ஃபைண்ட் மை வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்தில் கூட டீட்டெயில் சூப்பராக பார்த்துருக்காங்க. இங்கே வந்து செக் இன்ஜின் லைட் காட்டுது நமக்கு. அப்புறம் வந்து இங்கே இண்டிகேட்டர்ஸ்க்கான 2 ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. டைம் இங்கே காட்டுது, ஸ்பீட் காட்டுது, ஈகோ பவர் மோடு, இது ரெண்டுத்துக்கான உண்டான அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டுது. அண்ட் சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கிறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ரேஞ்சு, ஃபியூல் மீட்டர், அனலாக் மீட்டரில் நமக்கு 2 ட்ரிப் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரிப் ஏ ட்ரிப் பின்னு சொல்லிட்டு. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்றதுக்கு உண்டான நிறைய ஃபீச்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில, ஸ்டார்ட் பண்ணப்போ இங்கே ஒரு ப்ளூ கலர் ஹெல்மெட் சிம்பிள் காட்டுது. மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் டவர் சிம்பிள், கனெக்டிவிட்டிக்கான சிம்பிள், இது எல்லாமே காட்டுது. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு குறைன்னு நான் பார்க்குறேன்னா, இப்படி சின்னதாக கொடுத்துருக்கு, இந்த மொத்த ஸ்பேஸுமே அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது எல்லாமே இப்போது இந்த ஸ்க்ரீனை பார்க்குறப்போ இது எல்லாமே கம்பேர் பண்ணுறப்போ இது ஒரு பெசல்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும். இந்த பெசல்ஸ் இருக்கிற ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, இது ரிசர்வோட பாயிண்ட் ரெட் கலரில் இருக்கிறது. அது இல்லாமல் இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ நான் ஃபுல் டேங்க் பண்ண போகிறேன். ஃபுல் டேங்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஒரு ட்ராவல் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம ரீஃபியூல் பண்ணி வண்டியோட ரியலான மைலேஜ் என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம போய் வண்டியோட இப்போ ஃபுல் டேங்க் அடிக்க போகலாம். நான் ஃபுல் டேங்க் தான், ஒரு வண்டி ஃபுல் டேங்க் ஆயிடுச்சு, ஆட்டோ கட் ஆஃபில் பண்ணியிருக்கோம். அண்டு இப்போ ஃபுல் டேங்க் பண்ணதுக்கு எங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஒரு 1 லிட்டர் போட்டோம். அது இல்லாமல் ஒரு 2.1 லிட்டர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர்ஸ் அண்ட் 2.08 லிட்டர்ஸ் கிட்ட போட்டிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது 2024 ஜூபிட்டர் 110cc செகண்ட் ஜென்ரேஷன் வேரியன்ட் தான் நம்ம இப்போ ஓட்ட போகிறோம். ரைட் ரைவ் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம ஹைவே டிரைவிங்லேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஹை ஸ்பீடில் புஷ் பண்ணி டைனாமிக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனில் இந்த இன்ஜின் கொஞ்சம் ரீஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். எஸ், இந்த 113.3cc ஆயில் கோல்டு இன்ஜின் தான். அண்ட் இதோட பவர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 7.91 bhp at 6500 rpm. அண்ட் டார்க் ஃபிகர்ஸ்னு பார்க்க போனால் 9.8 Nm ஆஃப் பீக் டார்க் அட் 5000 rpmல கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த ஐகோ அசிஸ்ட் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுது? அண்ட் ஹைவே டைனாமிக்ஸ் இப்போ இந்த புது டயர்ஸ் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஹைவே டிரைவிங்கில் செட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் ஸ்கூட்டர்ஸ் வந்து எப்படினாலும் சிட்டிக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் ஸ்டில் வந்து இந்த வண்டியோட ஸ்டெபிலிட்டிக்காகவும் இந்த வண்டியோட ஹைஸ்பீட் டைனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம ஹைவேல ஓட்டி பார்க்க போகிறோம். அண்ட் அக்கேஷனலாக ஹைவே எடுத்துகிட்டு வரவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குன்றதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வண்டியில் ஏறி உட்காடுறேன். ஸ்டார்ட் ஆகுது, சத்தமே இல்லாமல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது இந்த ஸ்கூட்டரில் ஒரு பெரிய இது. நீங்கள் பார்க்கலாம், அசிஸ்ட் ஆன், அசிஸ்ட் ரெடி அப்படின்னு காட்டும். நீங்கள் டக்குன்னு பிக்கப் வேணும்னா இந்த ஐகோ அசிஸ்ட்லேருந்து நமக்கு இது வருது. ஸோ நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டி ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இவங்க வந்து இன்னும் ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த இப்போ எப்படினாலும் இதோட டைரக்ட் காம்படிஷனான ஆக்டிவாவை தான் இப்போ வந்து அவங்களோட டைரக்ட் காம்படிஷன். ஆக்டிவாவோட 6Gயில் ஹெச்எஸ் ஸ்மார்ட்னு ஒரு வேரியன்ட் இருக்குது. அதில் வந்து லிட்ரலாக நமக்கு வந்து எப்படி சொல்ல, ஒரு ஸ்மார்ட் கீ என்ட்ரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஏராக்ஸ்லேயும் இருக்குது. பட் வந்து இப்போ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் அவங்க வந்து ஸ்மார்ட் கீ அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அது இதில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஸ்கூட்டர் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கோம். ஸோ ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் இறங்கி கொஞ்சம் சஸ்பென்ஷன் லைட்டாக பார்க்கலாம். ப்ளஷியான சஸ்பென்ஷன் தான், ரொம்ப ப்ளஷி கிடையாது, ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரியுது. அது வந்து நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஓவர் கம் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் லைட்டாக தெரியுது. பட் இருந்தாலுமே கம்போஸ்டாக வச்சுக்குது நம்மளை. சரி, இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வண்டியில் 4 கிலோ வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த 4 கிலோ வெயிட் கம்மி பண்ணதுக்கு நல்ல வண்டி நிம்பிளாக இருக்குது, செம்ம நிம்பிளாக இருக்குது. எவ்வளோ நிம்பிள்னா லிட்டரலாக வந்து ஒரு இவங்களோட சிஸ்டர் கன்சர்ன் பேரண்ட் மாதிரி, இதாவது இவங்களோட சிப்ளிங்னு சொல்லலாம். அந்த வண்டியான ஜஸ்ட் 110 இருக்குல்ல, அது மாதிரி செம்ம நிம்பிளாக இருக்குது. இவ்வளோ நிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்குமே காரணம்
இங்கே ஃபுட்போர்டில் நமக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கு பெட்ரோல் டேங்க் அண்ட் இங்கே ஃபியூவல் லிட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்கிறதும் நல்ல ஃபீச்சர் தான். ஏன்னா மொபைல் சப்போஸ் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா கூட நமக்கு இங்கே ஃபோனை வச்சுக்கலாம். ஸோ வந்து ஃபோன் தனியாக ஒரு பேக்கில் இருக்கணும், அப்படி கஷ்டப்படணுன்ற எந்த ஒரு கன்சர்னும் நமக்கு கிடையாது. ஸோ அந்த வகையில் இந்த வண்டியில் சின்ன சின்ன விஷயத்தில் நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஹைவே என்டர் பண்ணிட்டேன், அசிஸ்ட் ஆனுன்னு காட்டுதா. ஸோ வந்து இப்போ விசிட் டிவிஎஸ் காட்டுது, அது என்ஜின் செக்லைட்னால. ஸோ நீங்கள் அதை கண்டுக்காதீங்க. நீங்கள் ஸ்பீடாமீட்டர் மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு அசிஸ்ட் ஆன் ஆஃப் ஆன் காட்டும். இது நான் வந்து ஐகோ அசிஸ்டோட அந்த ஹைப்ரிட் மோட்டர் வந்து நமக்கு வந்து பிக்கப்புக்காகவும் ஒரு டக்குன்னு ஒரு சின்ன பூஸ்ட் கிடைக்கிறதுக்காகவும் அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஒரு ஃபியூவல் எஃபிஷியன்சிக்காகவும் இது ஒர்க் ஆகுது. இப்போ இந்த ஆட்டோ ஓவர்டேக் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அசிஸ்ட் ரெடியில் இருக்கா, இப்போ அசிஸ்ட் ஆன் இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே வீடியோ சொன்ன மாதிரி எனக்கு இது பெரிய டிஃப்ரென்ஸாக எனக்கு தெரியல. பட் வந்து புதுசாக ஓட்டுறவங்க, இந்த ஸ்கூட்டர் ஏற்கனவே வச்சுருந்தவங்க, அதாவது ஃபஸ்ட் ஜென் ஜூபிட்டர் வச்சுருந்தவங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா பெருசாக தெரியாது. இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அது வந்து இந்த இன்ஜின் ரீஒர்க் பண்ணி இன்னும் ரிஃபைனாக கொண்டு வந்ததுனால இப்போது நான் ஒரு அரௌண்ட் ஒரு 60 அந்த மாதிரி ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். வண்டி வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. சஸ்பென்ஷன் குவாலிட்டி பார்க்கலாம், இந்த பிரிட்ஜ் ஜாயின்ஸில் அந்த மாதிரி பார்க்குறப்போ கொஞ்சம் லைட்டாக தூக்கி போடுது. ஒரு ஹார்ஸ் பேக் ரைடிங் மாதிரி லைட்டாக பின்னாடி தூக்குது. அஃப்கோர்ஸ் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். 80% வந்து சாஃப்டாக இருக்குது, 20% ஸ்டிஃப்னஸ் இருக்குன்னு. அந்த 20% ஸ்டிஃப்னஸ் வந்து இங்கே ஹைவே ரைட்டில் நமக்கு கரெக்டாக தெரியுது. ஸ்டேபிளாக வச்சுருக்க வண்டியை. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ வந்து அக்கேஷ்னலாக வந்து இந்த வண்டி வந்து ஹைவே எடுத்து வந்தாலும் இந்த வண்டி செம்மையாக சப்போர்ட் பண்ணுது. நான் இப்போ ஒரு பிரேக்கிங் டெஸ்ட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் ஓரம் வந்துக்கிறேன், ஒரு லெஃப்ட் லைன் கிட்ட மெயின்டைன் பண்ணிக்கிறேன். பின்னாடி எந்த வண்டியும் இல்லை. ஸோ 70 கிட்ட போயிட்டுருக்கோமா, ஒரு திடீர்னு பிரேக் அடிக்கலாம். சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் அந்த ஹசார்ட் லேம்ப்ஸ் வந்து தானாக எரியும் ஆட்டோமேட்டடாக. பட் இந்த வண்டியில் வந்து அது எரிய மாட்டேங்குது. அது என்ன ரீசன்னால எங்களுக்கு தெரியல. பட் இந்த வண்டியில் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப நேரம் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துட்டோம், இல்லை ஒரு ரைட் ஹேண்ட் எடுத்துட்டோம், இண்டிகேட்டர்ஸ் போட்டதுக்கப்புறம் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ண மறந்துட்டோன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு அதுவாகவே இண்டிகேட்டர் ஆஃப் ஆயிரும். ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர். இது ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர். ஏன்னா வந்து சிட்டியில் நிறைய பேர் மறந்துவாங்க, இண்டிகேட்டர் போட்டு அப்படியே கூட நேராக போயிடுவாங்க சில நேரத்தில். அந்த மாதிரிலாம் ஆகாமல் தவிர்க்கிறதுக்காக இது மாதிரி கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வந்து கம்போஸ்டாக இருக்குது சிட்டி ஸ்பீட்ஸில். அண்ட் வந்து நம்மளை எங்கேயுமே வந்து எப்படி சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி கீழே தள்ளி விட்ற மாதிரியோ ஒரு மாதிரி அந்த வெயிட் கம்மியாக இருக்கே. ஸோ வண்டி வந்து நம்மளை கொஞ்சம் வெயிட் மிஸ் ஆனால் கூட ஏதாவது தள்ளி விட்ற மாதிரிங்களா? கண்டிப்பாக கிடையாது. வண்டி வந்து பத்திரமா வச்சுருக்கு, நம்மளை சேஃபாக வச்சுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்டு இந்த மாதிரி சின்ன கேப்ஸ் கூட நம்ம எடுக்கணும்னு நினச்சா கூட வண்டி சப்போர்ட் பண்ணுது. அந்த ஐகோ அசிஸ்ட் சூப்பராக வேலை செய்யுதுன்னு சொல்லலாம் இந்த விஷயத்தில், விச் இஸ் குட். அண்ட் வந்து ஐகோ அசிஸ்ட்னு சொல்லி பீத்துறாங்களே, நான் ஐகோ அசிஸ்ட்டை திரும்ப எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 0.5 நியூட்டன் மீட்டர்ஸ்ன்றது ரொம்ப சின்ன நம்பராக இருந்தால் கூட அது வந்து இந்த ஓவர்டேக் விஷயத்தில் கரெக்டாக ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் வண்டி வந்து கம்போஸ்டாக எங்கேயுமே வாஷ் அவுட் ஆகலை. வண்டி வந்து ஸ்டேபிளாக இருக்குது. முன்னாடி இருந்த ஜூபிட்டர் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே பெட்டராக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்து சிட்டிக்குள்ளே வந்துவிட்டோம். நம்ம ரீச் பண்ண வேண்டிய டெஸ்டினேஷனும் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 28.4 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ரீச் பண்ணியிருக்கோம். நீங்கள் மேப்பில் இங்கே பாருங்கள். அண்ட் நீங்கள் இங்கே ஃபியூவல் ரேஞ்ச் அந்த ஃபியூவல் மீட்டர் பார்க்கலாம். அப்போ போட்ட ஃபுல் டேங்க் போட்டப்போ அதே மாதிரி தான் காமிச்சிட்டு இப்போ அதே பாயிண்டில் தான் இருக்குது. இப்போ நான் திரும்ப போயிட்டு ரீஃபியூவல் பண்ணுறேன். ரீஃபியூவல் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோகிராஃபில் தான் ரீஃபியூல் பண்ண போகிறோம். ரீஃபியூல் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ மைலேஜ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்து பெட்ரோல் தான் இங்கே போட போகிறோம். இங்கே பக்கத்துலேயே நமக்கு ஒரு ஏரா பங்க் இங்கே இருக்குது. ஸோ இங்கே நம்ம போட்டுடலாம், ஃபுல் டேங்க் பண்ணிடலாம். நம்ம அதாவது ஆட்டோ கட் ஆஃபில் ஃபுல் டேங்க் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்குன்னு. நான் அந்த பங்கில் போட்டப்போ ஃபுல்லாக தான் காட்டுச்சு. இப்போவும் வந்து திரும்ப ஃபுல் பாயிண்ட்டில் ஏறி இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு 28.5 கிலோமீட்டர்ஸ், அதாவது நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இங்கே ஆலந்தூர் வர வரைக்கும் 28.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் டைம் ரீஃபில் பண்ணதில் 0.87 லிட்டர்ஸ், அதாவது 870 ml கிட்ட திரும்ப ரீஃபில் பண்ணியிருக்கோம் டேங்க் ஃபுல்லுக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ண போக நமக்கு வந்து மேக்ஸிமம் ரஷ் பண்ணி ஓட்டினதில் மைலேஜ் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா 32.75 ஆர் 33 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் நமக்கு வந்து எக்கனாமிக்கலாக ஓட்டுறப்போ ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ ரஷ் பண்ணி ஓட்டினதில் 33 மைலேஜ் வந்திருக்கு. இது ஓகேயான மைலேஜ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட ஹெட்லைட் விசிபிலிட்டி பற்றி பார்க்கலாம். இப்போ நான் வண்டியை ஆன் பண்ணுறேன். ஆக்சுவலாக டிஆர்எல் தான் இந்த இடத்துல லைட்டாக பண்ணியிருக்கு நமக்கு. இப்போ நான் வண்டியை ஆன் பண்ணுறேன். இது வந்து லோ பீமுக்கு உண்டான ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி. லோ பீமுக்கே வந்து ஒரு டீசெண்டான விசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அப்படியே ஹை பீம் கொடுத்துருக்கேன்.
ஹை பீமுக்கு ரீச் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீம் தான் கொடுத்துருக்காங்க, பட் அது கொஞ்சம் நல்ல ரீச்சில் கொடுத்துருக்கு. ஸோ ஹெட்லைட் விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எல்இடியில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நைட்டில் இந்த வண்டி வந்து இந்த டிஆர்எல்ஸ் இந்த எல்இடி ஹெட்லாம்ஸ் ஆச்சு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அசாட்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன். அசாட்ஸ் வந்து இந்த மர்ஜிங் செக்மெண்ட் மாதிரி ஒரு மாதிரி கொடுத்தது சூப்பராக இருக்குது. கலர் வந்து நமக்கு வண்டியோட கலர் பெருசாக இங்கே தெரில, பட் இந்த எல்இடி ஹெட்லாம்ஸ் கொடுத்தது ஒரு சூப்பரான அட்வான்டேஜ்ன்றது நமக்கு இங்கே தெரியுது. பின்னாடி டெய்ல் லைட் பார்ப்பீங்க, செம்ம அட்ராக்டிவாக இருக்குது நைட் டைமில். டே டைமோட நைட் டைம் விசிபிலிட்டி இன்னும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த ஒரு சிங்கிள் பீம் வந்து செம்ம பிரைட்டாக இருக்குன்னு சொல்லலாம் பாஸ் அடிக்கிறப்போ. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பிரைட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான், பட் வந்து இது கண்டிப்பாக வந்து சப்ஜெக்டிவ் தான், ஓட்டுறவங்களை பொறுத்து, புதுசாக வாங்குறவங்களை பொறுத்து. இந்த மாதிரி டார்க்கர் பிளேஸ்லாம் பாருங்களேன், கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தான் இருக்குது, நல்லாவே பிரைட்டாக தான் இருக்குது. இப்போது ஒரு யூட்டன் எடுத்து பார்க்கலாம். இப்போ இது பிரிட்ஜு கீழே கொஞ்சம் டார்க்கிஷாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ அதுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். பார்க்குறீங்க, முன்னாடி போகிற எக்கோ ஸ்பாட்டை கொஞ்சம் பிரைட்டாக தான் வச்சுருக்கு. முன்னாடி போகிற எக்கோ ஸ்பாட்டில் அந்த பாஸ் லைட் நீங்கள் பார்க்குறீங்க. பாஸ் லைட் எந்தளவுக்கு நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது, அட் த சேம் டைம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டிவிஎஸ் ஜூபிட்டரோட இன்டெப்த் ரிவ்யூ, மைலேஜ் ரிவ்யூ அண்டு வண்டியோட எர்கனாமிக்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த பைக் ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மநாபன். பாய்.